கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கடகராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகண ஆரம்பிப்பது வருகின்ற 2025 நவம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 2025 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த இடைப்பட்ட ஒரு மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை துல்லியமாக இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ கடகராசி அன்பர்களுக்கானது. கடகராசி அன்பர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த ஒரு 3 வருட காலமாகவே போதாத நேர காலகட்டம் தான் சொல்லணும். குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், வண்டி வாகன தடைகள், கீழே மேலே விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படுறது, உடல் ரீதியான தொந்தரவுகளும் தன் குடும்ப உறவுகளில் இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு கடந்த 3 வருட காலகட்டங்கள் போதாத நேரமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலேருந்து எனக்கு தெரிஞ்சளவு ஓரளவுக்கு படிப்படியாக வளர்ச்சிக்கு மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாயிடுச்சு. காரணம் என்னன்னாக்கா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இந்த சனி பகவான் விளங்கி 9ஆம் இடத்துக்கு சென்றுட்டார். இப்போ அஷ்டமச்சனியின் தாக்கத்திலேருந்து மீண்டு வந்துட்டீங்க. இனிமேலுக்கு உங்களோட வாழ்க்கையில் பெரிய லெவலில் பாதிப்புகளை தவிர்க்க போகிறீங்க என்று சொல்லணும். அடுத்த 30 வருட காலகட்டத்துக்கு இது மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் உங்களோட வாழ்க்கையில் எட்டி பார்க்காது அப்படின்றீங்க. அதனால் இதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் மிகவும் சாதகமான ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கும். ஏன்பா எனக்கு மட்டுமே இந்த மாதிரி சோதனைக்கு மேலே சோதனையாக வந்துட்டுருக்கு, ஒருபடி என்ன 4 படி சறுக்குதுன்ற மாதிரி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருந்த உங்களுக்கு மன குழப்பங்கள் நீங்கி பொருளாதார அபிவிருத்திகளும் மன திருப்திகளும் மன சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு உதயமாக போகுது அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலேயே ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கார். ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் அதே குரு பகவான் அந்த குரு பகவான் உங்கள் ராசிலேயே ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதும் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பார்வை பலம் பெறுறதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கான அமைப்பு என்று சொல்லலாம். காரணம் என்னன்னாக்கா ஒரு ஜாதகத்தில் லக்ன அதிபதி அல்லது ராசி அதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இந்த கிரகங்கள் தான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறதுனால உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குலதெய்வ வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு உதயமாகுதுன்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றால் வெகு நாட்டில் குழந்தை பேருக்காக காத்திருந்தீங்க சார். நான் ஒரு 3-4 வருட காலகட்டமாக குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கோம். திருமணம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி குழந்தை தரிக்கும், நாளைக்கு குழந்தை தரிக்கும்னு நினைக்கிறோம். ஒன்றும் நடக்க மாட்டேன்றது. ஜாதக ரீதியாகவும் செக் பண்ணி பார்த்துட்டோம், மருத்துவ ரீதியாகவும் செக் பண்ணி பார்த்துட்டோம். வாய்ப்புகள் தடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. எங்களோட வாழ்க்கையில் என்ன தான் தோஷம் இருக்குது, ஏதாவது குழந்தை பேர் கிடைக்குமா கிடைக்காதா இப்படின்ற மாதிரி எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு 5ஆம் அதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறதுனால கண்டிப்பாக இந்த மாத காலத்தில் வெகு நாட்களாக காத்திருந்த நபர்களுக்கு ஒரு மிராக்கிளான ஒரு செய்தி. குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. காரணம் என்னென்னா புத்திரக்காரகனான குரு பகவான் உச்சபலம் பெற்று 5ஆம் அதிபதி பார்வை பலம் பெறதுனால இந்த மாத காலங்களில் குழந்தை பேர் அதிகமாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை பேர் வாய்ப்புகள் உங்களை தேடி வருன்றிருக்குதுங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலே உச்சபலம் பெறதுனால இஷ்ட தெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 9ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படின்னால அதிர்ஷ்டக்காரகனான குரு பகவான் உங்கள் ராசியிலே வந்து இருக்கனால அதிர்ஷ்டங்கள் பல வழியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. அப்போ கடகராசி என்பவர்களுக்கு ஒரு கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய காலகட்டங்கள் உதயமாகுது. கடகராசி என்பவர்களின் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தோன்னா கண்ணீர் வடிக்கக்கூடிய நிகழ்வுகளாக தான் இருக்கும். வாழ்க்கையில் அடிமேல் அடி இடிமேல் இடின்ற மாதிரி இந்த கடகராசி என்பவர்கள் மிகப்பெரிய சொல்லனா துயரங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய காலகட்டம் உதயமாயிடுச்சு. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் வளர்ச்சிகள் பெற்று காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான ஒரு
காலகட்டமாக உதயமாகும். அடுத்து உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருந்து 5ஆம் இடத்தை பார்வை விளம்புறதுனால வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம். குழந்தை பேர் கருத்தரிக்கணும்னு சொல்லக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் கருத்தரிக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக போகுது. 5ஆம் இடத்தை பார்வைப்படுறதுனால பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களில் இருக்கக்கூடிய வில்லங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகும். அதே போல் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடத்தை நேரடி தொடர்போடு அந்த குரு பகவான் பார்க்க இருக்கனால வெகு நாட்களாக திருமணம் வேண்டாம்னு காத்திருந்தவர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும். அதில் நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் உதயமாகுதுங்க. அப்போ புத்திரக்காரகனான குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறனால திருமணமான கையோட குழந்தை பேரும் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால தந்தை வழி பாட்டன் வழி முப்பாட்டன் வழி சொத்து சவனால் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். வெகு நாட்களாக கிடப்பில் போட்டிருந்த ஒரு சில விஷயங்கள் கண்முன்னே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருந்திருக்கு. இந்த மாத காலகட்டத்தை நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்திங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டங்கள் உதயமாகும்னு சொல்லலாம். அடுத்து இந்த மாத காலகட்டத்தில் வாக்குஸ்தானத்தில் கேது பகவானும் 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால பேசக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. யாருக்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்கள் பேச வேண்டாம். கோவப்படாமல் இருந்தாலே போதுமானது. 2ஆம் இடத்துல கேது இருந்தால் வார்த்தையில் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். பணப்பிரச்சனைகள் கொஞ்சம் தாண்டம் ஆடக்கூடிய காலகட்டம் உருவாகும். எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் எனக்கு பணம் வரத்தில்லையே என்ற மாதிரி இருந்துகிட்ருப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பவர்களுக்கு பணப்பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுது. இந்த மாத காலகட்டத்தை எந்த அளவுக்கு சரியாக செவனை பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டங்களாக உதயமாகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால தந்தை வழி பாட்டன் வழி முப்பாட்டன் வழி சொத்து சுகங்கள் வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் 3 கிரகங்கள் வலுவாக்கிறதுனால இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குடிகொள்ளக்கூடிய காலகட்டமாக உதயமாகும். அதனால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டமஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கனால அது நீர் ராசியில் நிற்கிறனால இந்த கடகராசி என்பவர்கள் வாய்ப்பு கிடைச்சா வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கான கிளம்புறீங்க அப்படின்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு சரியாக இருக்குது வெளிநாடு கிளம்பலான்ற விதிகள் இருக்குது அப்படின்னாக்கா கிளம்புங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வெளிநாடு பயணம் அப்படின்னாக்கா லக்னத்துக்கு 3, 7, 9, 12ஆம் இடத்தில் கிரகம் என்றால் தான் அவனோட தசாபத்தி நடந்தால்தான் வெளிநாடு அமைப்புகள் கிடைக்கும். அதனால் உங்களோட சுய ஜாதகத்தில் அந்த அமைப்புகள் இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டம் சிறப்பாக இருந்துட்டு கொண்டிருப்பீங்க. இப்போ எங்கே சுற்றி வந்தாலும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கனால எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் தண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. அதனால் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்திடக்கூடிய காலகட்டங்கள். பழைய நிகழ்வுகளை தூக்கி போட்டுருங்க. புதிய நிகழ்வுகளை வச்சு வாழ கற்றுக்குங்க. பழைய நிகழ்வுகளின் மேல் வாழ்க்கையில் உங்களை எட்டி பார்க்காது. இதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சோதனைகள்லாம் சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். சாதனை பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. அதனால் முயற்சி எடுத்து பாருங்கள். சாதனை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.